தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஜீரோதா கைட் ஆப்பில் எப்படி நம்ம இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணுறது அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு எனக்கு என்கரேஜபிளாக இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு ஜீரோதா கைட் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். நத்திங் ஹியர் அப்படின்னு இருக்கும். அதாவது வாட்ச் லிஸ்ட்டில் ஸ்டாக்ஸ் வந்து ஆட் பண்ணாமல் இருக்கும். உங்களுக்கு விருப்பமான ஸ்டாக்ஸை என்ன ஸ்டாக்ஸில் நீங்கள் இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ண விருப்பப்படுறீங்களோ அந்த ஸ்டாக்ஸை வந்து நம்ம வாட்ச் லிஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம அது எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். மேலே சர்ச் அண்ட் ஆட் அப்படின்னு இருக்கு இல்லையா, ஜஸ்ட் அது மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த ஸ்டாக்கில் இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ண விருப்பப்படுறீங்களோ அந்த ஸ்டாக்கை நம்ம இங்கே வந்து மேலே வந்து டைப் பண்ணணும். உதாரணத்துக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சுஸ்லான் அப்படின்னு டைப் பண்ணுறேன். எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், இது எதுவும் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. ஓகேங்களா? நீங்கள் எந்த ஸ்டாக்கில் இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ண விருப்பப்படுறீங்களோ ஃபஸ்ட்டு அந்த ஸ்டாக்கை வந்து வாட்ச் லிஸ்ட்டில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் சுஸ்லான் டைப் பண்ண உடனே என்எஸ்சி பிஎஸ்சி சுஸ்லான் எனர்ஜி அப்படிங்கிறது வருது. அதுக்கடுத்து ஃபியூச்சர் கான்ட்ராக்ட்ஸ் எல்லாமே ஷோ ஆகுது. கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன்ஸ் கான்ட்ராக்ட் எல்லாமே ஷோ ஆகுது. நம்ம இப்போ இந்த வீடியோவில் ஈக்விட்டியில் இன்ட்ராடே ட்ரேடிங் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அதுக்கடுத்து இந்த வீடியோவுக்கு அடுத்து ஈக்விட்டியில் எப்படி நம்ம டெலிவரி ட்ரேடிங் பண்ணுறது, எப்படி ஜீரோதா கைட் ஆப் யூஸ் பண்ணி ஃபியூச்சர்ஸை வந்து பை பண்ணுறது, எப்படி ஜீரோதா கைட் ஆப் யூஸ் பண்ணி ஆப்ஷன்ஸில் எப்படி இன்ட்ராடே ட்ரேடிங் டெலிவரி ட்ரேடிங்லாம் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் அடுத்தடுத்து நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம ஈக்விட்டி இன்ட்ராடே ட்ரேடிங் மட்டும் பற்றி பார்க்குறதுனால நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்எஸ்சி அதுக்கு நேராக உள்ள ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணோன்னே வாட்ச் லிஸ்ட்டில் பாருங்கள் சுஸ்லான் வந்து ஆட் ஆயிடுச்சு. இப்போ சுஸ்லான் எனர்ஜி பார்த்தீங்க அப்படின்னா ₹42.27 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மார்க்கெட் வந்து ஓப்பனில் தான் இருக்குது. இப்போ மணி 1:08 ஆஃப்டர்நூன். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம இதை பை பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் அந்த ஸ்டாக் மேலே ஒரு சிங்கிள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே பை செல் அப்படின்னு ஷோ ஆகும், ப்ளூ கலர்லையும் ஆரஞ்சு கலர்லையும். இப்போ நம்ம பை பண்ண போகிறோம். ஸோ ஜஸ்ட் பை அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே டாப்பில் பார்த்தீங்கன்னா என்எஸ்சி பிஎஸ்சி அப்படின்னு ஷோ ஆகும். என்எஸ்சி வந்து டிஃபால்ட்டாக வந்து செலக்ட் ஆகிருக்கும். நீங்கள் என்எஸ்சியில் பை பண்ணுறா இருந்தாலும் பை பண்ணலாம், இல்லை பிஎஸ்சியில் பை பண்ணுறா இருந்தாலும் பை பண்ணலாம். என்எஸ்சிக்கும் பிஎஸ்சிக்கும் என்ன வித்தியாசம் பார்த்தீங்க அப்படின்னா 0.1 பைசே வந்து டிஃபர் ஆகும். ஓகேங்களா? இந்த மாதிரி ஸ்டாக்குக்கு இதே வந்து ப்ரைஸ் அதிகமாக உள்ள ஸ்டாக்குக்கு பார்த்தீங்க அப்படின்னா 50 பைசா ₹1 வந்து டிஃப்ரென்ஸ் ஆகும். இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், சுஸ்லான் வந்து ₹42.27 வந்து என்எஸ்சியில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பிஎஸ்சியில் பார்த்தீங்க அப்படின்னா ₹42.26 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அந்த 1 பைசா முன்ன பின்ன இருக்கும். என்எஸ்சியில் அதிகமாக இருக்கும், இல்லை பிஎஸ்சியில் அதிகமாக இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? மோஸ்ட்டாக நம்ம என்எஸ்சிலே நம்ம ட்ரேட் பண்ணுவோம். நம்ம என்எஸ்சி அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கிறேன். கீழே குவான்டிட்டி அப்படிங்கிறதுல நீங்கள் எத்தனை குவான்டிட்டி பை பண்ண விருப்பப்படுறீங்களோ அந்த குவான்டிட்டியை என்ட்ரு பண்ணுங்கள். உதாரணத்துக்கு 5னா 5ன்னு போடுங்க, இல்லை 10னா 10 அப்படிங்கிறத என்ட்ரு பண்ணுங்கள். நான் ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறதுனால நான் ஒரு குவான்டிட்டி அப்படிங்கிறத நான் கொடுக்குறேன். கீழே லிமிட் அப்படின்னு இருக்கும். லிமிட் அப்படின்னா இப்போ சுஸ்லான் பார்த்தீங்கன்னா ₹42.25 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. எனக்கு ₹42 வந்தால் வாங்கு, அதாவது ஒரு பர்டிகுலர் ப்ரைஸை நம்ம கொடுத்து இந்த ப்ரைஸ் ரீச் ஆனால் வாங்கு அப்படின்னு நம்ம கண்டிஷன்ஸ் போடுறோம் அப்படின்னா அதை வந்து நம்ம லிமிட் ப்ரைஸில் போடணும். அப்படின்னா இப்போ நம்ம லிமிட்டு கீழே 42 அப்படின்னு நம்ம கொடுத்துக்கலாம். இல்லை, எனக்கு இப்போ மார்க்கெட்டில் என்ன ட்ரேட் ஆகிட்டு இருக்கோ அது எந்த ப்ரைஸாக இருந்தாலும் ஓகே, அந்த ப்ரைஸுக்கே எனக்கு ஒரு குவான்டிட்டி வாங்கிடு அப்படின்னா மார்க்கெட்டுக்கு நம்ம சேஞ்ச் பண்ணிடலாம். இந்த மார்க்கெட் லிமிட் எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னா இந்த ரைட் சைடு லெஃப்ட் சைடு ஒரு ஆடோ இருக்குது பாருங்கள். இதை நீங்கள் ஒரு டேப் பண்ணிங்க அப்படின்னா லிமிட்டுக்கு சேஞ்ச் ஆகும். அகைன் அதை நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா மார்க்கெட்டுக்கு வந்து சேஞ்ச் ஆகிரும். ஸோ இது வந்து நியூ வெர்ஷன் ஆப்பில் இருக்குது. இதுவே ஓல்டு வெர்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம செலக்ட் பண்ணுற மாதிரி இருந்தது. மார்க்கெட் ஆடுறா லிமிட் ஆடுறா அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணோம். பட் இந்த நியூ வெர்ஷன் நியூ அப்டேட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஜஸ்ட் அந்த டச் மட்டும் பண்ணாவே ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிக்குது. நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா இதில் கன்ஃபியூஸ் ஆகிக்கிறாங்க. மார்க்கெட் ஆர்டர்லேருந்து லிமிட் ஆர்டருக்கு எப்படி சேஞ்ச் பண்ணுறது, லிமிட்லேருந்து மார்க்கெட்டுக்கு எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறது கன்ஃபியூஸ் ஆகிக்கிறாங்க. கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். ஜஸ்ட் அந்த ஆரோவை மட்டும் கிளிக் பண்ணிங்கன்னா சேஞ்ச் ஆயிரும். இப்போ நான் என்ன பண்ணேன், லிமிட் ஆர்டர் போடுறேன். ஸோ ₹42 வந்தால் வாங்கு அப்படிங்கிறத நான் கொடுக்குறேன். கீழே பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ராடே அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நம்ம பை பண்ணுறதுக்கு எவ்வளோ ஆகும் அப்படிங்கிறது இங்கே வந்து ஷோ ஆகுது. ஓகேங்களா? ஸோ மார்ஜின் வந்து எவ்வளோ இருக்குது, நம்மக்கிட்ட வந்து எவ்வளோ அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறது இருக்கும். ஸோ ஸ்வைப் டு பை அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆர்டர் வந்து பிளேஸ் ஆயிரும். ஆர்டர் வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. ஏன் அப்படின்னா
இப்போ 42 ரூபாய் 29 பைசா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நான் 42 ரூபாய் வந்தால் தான் வாங்கணும் அப்படின்னு ஆர்டர் போட்டிருக்கேன். ஸோ அது எப்படி நம்ம செக் பண்ணுறது அப்படின்னா, கீழே பாருங்கள் வாட்ச் லிஸ்ட் பக்கத்துலேயே ஆர்டர்ஸ்ன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஓப்பன் ஆர்டர்ஸில் பாருங்கள், இங்கே ஓப்பனில் இருக்கா 42 ரூபா ஓப்பனில் இருக்குது. ஓகேங்களா, எப்போ 42 ரூபா ரீச் ஆகுதோ அப்போ இந்த ஆர்டர் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸிக்யூட் ஆகிரும், ஆர்டர் வந்து ப்ளேஸ் ஆகிரும். ஓகேங்களா, ஸோ இப்படி தான் நம்ம வந்து லிமிட்டில் வந்து ஒரு ஸ்டாக்கை வந்து நம்ம பை பண்ணுறது. இப்போ இதுவே வந்து நம்ம மார்க்கெட்டில் பை பண்ணணும் அப்படின்னா, ஸோ இப்போ நான் ஜஸ்ட் அந்த ஆர்டரை கிளிக் பண்ணுறேன். இதை நம்ம மாடிஃபையும் பண்ணிக்கலாம், கேன்சலும் பண்ணிக்கலாம். இப்போ நான் கேன்சல் கொடுக்குறேன். ஓகேங்களா, கேன்சல் கொடுத்தோன்னே ஜஸ்ட் கன்ஃபர்மேஷன் கேட்கும், கொடுத்தோன்னே ஆர்டர் வந்து கேன்சல் ஆயிரும். ஓகேங்களா, இப்போ நான் திரும்ப வாட்ச் லிஸ்ட்டு போகிறேன். அகெயின் நான் சுவிட்சர்லாண்டை வந்து கிளிக் பண்ணுறேன், பை செல் அப்படின்னு வருது, பையை கிளிக் பண்ணுறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா மார்க்கெட் ஆர்டரில் பை பண்ண போகிறேன். மார்க்கெட் ஆர்டர்னால் என்ன ப்ரைஸ் இப்போ ட்ரேட் ஆகுதோ அந்த ப்ரைஸ்க்கு எனக்கு ஒரு குவான்டிட்டி பை பண்ணி கொடுத்துரு, அதுதான் வந்து மார்க்கெட் ஆர்டர். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மார்க்கெட்டுக்கு சேஞ்ச் பண்ணுறேன். கீழே சேம் அதே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்வைப் டு பை அப்படின்னு இருக்கும். ஜஸ்ட் ஸ்வைப் டு பை கொடுத்தோன்னே பாருங்கள் இப்போ ஆர்டர் கம்ப்ளீட்டட் அப்படின்னு வருது. அப்போ என்னாச்சு, ஆர்டர் வந்து பிளேஸ் ஆயிடுச்சு, நான் ஒரு குவான்டிட்டி நான் வாங்கிட்டேன். ஓகேங்களா, இப்போ நம்ம ஆர்டர்ஸ்க்கு போய் பார்க்கலாம். இப்போ அகெயின் பாருங்கள் ஆர்டர்ஸில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டட் அப்படின்னு வருது. ஓகேங்களா, நம்ம ஒரு குவான்டிட்டி சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து நம்ம வாங்கிட்டோம், அது எக்ஸிக்யூட்டடில் வருது. இப்போ ஓப்பனில் பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது, ஏன்னா எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. ஓகேங்களா, ஸோ அதான் மேலே ஓப்பன் அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஆர்டர்ஸ் போட்டிங்கன்னா பெண்டிங்கில் இருந்ததுன்னா அது ஓப்பனில் இருக்கும். எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு, சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு, பிளேஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அது எக்ஸிக்யூட்டட் செக்ஷனில் வந்துடும். இப்போ நம்ம வாங்கிட்டோம். இப்போ வாங்கினதோட நம்மளோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எங்கே நம்ம பார்க்குறது அப்படின்னா போர்ட்ஃபோலியோவை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு மேலே ஹோல்டிங்ஸ் பக்கத்தில் பொசிஷன்ஸ் அப்படின்னு இருக்கும். அங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இன்றைக்கி இன்ட்ராடே ட்ரேடிங்கில் நம்ம வாங்கின ஷேர்ஸ் வந்து எவ்வளோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் போயிட்டுருக்கு அப்படிங்கிறது இங்கே ஷோ ஆகும். ஓகேங்களா, நான் 42 ரூபாய் 29 பைசாவுக்கு வாங்கினேன். இப்போ 42 ரூபாய் 27 பைசா 30 பைசா மேலே அட்ஜஸ்ட் ஆக ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அந்த 1 பைசா 2 பைசா நமக்கு ப்ராஃபிட் வரும் இல்லையா, அது இங்கே ஷோ ஆகுது. ஓகேங்களா, இப்போ நம்ம இன்ட்ராடே ட்ரேடிங்கில் எப்படி நம்ம லிமிட் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறது, எப்படி நம்ம மார்க்கெட் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ இதிலே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா குவான்டிட்டி நம்ம ஆட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட் எக்ஸிட் அப்படின்னு வரும். ஸோ நம்ம எக்ஸிட் கொடுக்குறதால நம்ம எக்ஸிட் கொடுக்கலாம். ஜஸ்ட் எக்ஸிட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே ஷோ ஆகும். இப்போ இதுக்கு ஸ்டாப் லாஸ் போடுறதுனால நம்மளால் ஸ்டாப் லாஸ் போட முடியும். என்ன, இப்போ ஒரு 42 ரூபா வந்தது அப்படின்னா எனக்கு வந்து ஸ்டாப் லாஸ் நீ எக்ஸிக்யூட் பண்ணிடு அப்படின்னா இப்போ நான் ப்ளேஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா இப்போது ஆர்டர் வந்து ரன்னிங்கில் இருக்குது, ஆனால் நான் ஸ்டாப் லாஸ் போட்டு வச்சுட்டேன். ஓகேங்களா, ஆர்டர்ஸில் போயிட்டு ஓப்பன் ஆர்டர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரிகர் பெண்டிங் அப்படின்னு வரும். ஏன் அப்படின்னா 42 ரூபா வந்தது அப்படின்னா ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆயிரும். ஓகேங்களா, நீங்கள் டார்கெட் என்ன பண்ணலாம் அப்படின்னா 45 ரூபா செட் பண்ணிக்கலாம். நீங்கள் ட்ராக் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது 45 ரூபா ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து நீங்கள் எக்ஸிட் ஆயிடலாம். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி தான் நம்ம இன்ட்ராடேயில் ஒரு ஸ்டாக்கை வாங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து போட்டு வச்சுக்கலாம். இல்லை சார் இப்போ நான் வாங்கிட்டு நான் அதை விற்கிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் போய் ஓப்பன் ஆர்டரில் போயிட்டு அதை நான் வந்து கேன்சல் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, ஸோ இந்த ஆர்டர் வந்து கேன்சல் பண்ணிவிட்டு இப்போ பொசிஷன்ஸ்க்கு போயிடுறேன். இப்போ நான் இதை வந்து நான் விற்கணும், வாங்கின ஸ்டாக்கை இன்ட்ராடேயில் வந்து என்னோட டார்கெட் வந்து ரீச் ஆயிடுச்சு. இப்போ நான் விற்கணும் அப்படின்னா ஜஸ்ட் சுவிட்சர்லாண்டை கிளிக் பண்ணுங்கள், எக்ஸிட் இருக்கு பாருங்கள், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஸோ குயிக் எக்ஸிட் அப்படின்னா அதை கிளிக் பண்ணுங்கள், கன்ஃபார்ம்னு கேட்கும். ஜஸ்ட் கன்ஃபார்ம்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஆர்டர் வந்து எக்ஸிட் ஆயிரும். ஓகேங்களா, எனக்கு இப்போ இந்த ஸ்டாக்கை வாங்கி விற்றதுனால 0.03 பைசே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ப்ராஃபிட், நான் ஒரு குவான்டிட்டி வாங்கி விற்றதுனால. ஓகேங்களா, இதுவே நான் 10 குவான்டிட்டி வாங்கியிருந்தேன்னா 100 குவான்டிட்டி வாங்கியிருந்தேன் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி எனக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கிடச்சிருக்கும். ஓகேங்களா, இப்போ ஆர்டர்ஸில் போய் பார்த்தீங்க அப்படின்னா நான் எப்போ வாங்கினேன், சுவிட்சர்லாந்து வந்து 13/13க்கு வாங்கினேன், 13/15க்கு வந்து நான் விற்றுட்டேன். ஆர்டர் வந்து எனக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகேங்களா, இந்த கேன்சல் அப்படிங்கிறது நான் கேன்சல் பண்ணது, இதுக்கு முன்னாடி கேன்சல் பண்ணது அது ஹிஸ்ட்ரியாக தான் நமக்கு ஷோ ஆகும். நீங்கள் காலையிலேருந்து என்ன பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது எல்லாமே இந்த எக்ஸிக்யூட்டரில் இருக்கும். ஓப்பனில் பார்த்தீங்கன்னா எதுவுமே ஆர்டர்ஸ் வந்து ஓப்பனில் இல்லை. ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த பொசிஷன்ஸில் உங்களுக்கு என்ன ப்ராஃபிட் காட்டுதோ அந்த மேலே காட்டுது இல்லையா, அதுதான் அன்னைக்கான உங்களோட இன்ட்ராடே ப்ராஃபிட். இதுக்கு அடுத்து ப்ரோக்கரேஜ் டேக்ஸ் எல்லாமே
போக உங்களுக்கான அமௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட லெட்ஜர், உங்களோட அந்த ஓப்பனிங் பேலன்ஸில் வந்து மறுநாள் வந்து நீ ஆட் ஆயிரும். அதை வச்சு நீங்கள் அடுத்த நாள் வந்து இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணலாம். ஓகே, இப்போ உங்களுக்கு கிளியராக ஒரு அண்டர்ஸ்டாண்ட் கிடைச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்களுக்கு வந்து ஜீரோதாவில் வந்து ஃப்ரீயாக டிமேட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா அதற்கான அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் இந்த வீடியோ கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி வீட்டில் இருந்தே மொபைல் மூலமாக நீங்கள் ஃப்ரீயாக வந்து அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்கள், சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக, ஜீரோதா ரிலேட்டடாக நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஷேர் மார்க்கெட் அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. Investments in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing.